நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவது. இயேசுவில் பிரியமானவர்களே, ஜூலை மாதத்தின் 9வது நாளின்று புதன்கிழமை. கடந்த 8 நாட்களாக நீங்கள் தொடர் ஜெப வேண்டுதலில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். இன்று கடன் தீர வேண்டும் என்ற அந்த கருத்தோடு ஏராளமானோர் தங்களுடைய பெயரை விண்ணப்பங்களாக பதிவு செய்திருக்கிறீர்கள். குறிப்பாக 72 குடும்பத்தினர் தங்களுடைய கடன் தீர வேண்டும் என்பதற்காகவும், வீடு விற்று கடனை முடிக்க வேண்டும் என்று ஒருவரும், நிலம் விற்று கடனை தீர்க்க வேண்டும் என்று மூவரும் இந்த விண்ணப்பத்தை பதிவு செய்திருக்கிறீர்கள். இப்பொழுது இந்த நற்கருணை ஆண்டவரின் முன்னால் முழந்தாள் படியிடுங்கள். முழந்தாள் படியிட்டு உங்களுடைய விவிலியத்தை திறந்து இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் 12வது இறை வார்த்தையில் உங்களுடைய 3 விண்ணப்பங்களையும் நீங்கள் வைத்துக் கொள்வீர். இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் 12வது இறை வார்த்தையில் உங்களுடைய 3 விண்ணப்பங்களையும் இன்று வைத்து இந்த நாள் முழுவதும் இந்த விண்ணப்பங்கள் இந்த இறை வார்த்தையோடு உறவாடட்டும். மெழுகுதிரிகளையும் ஏற்றி வைப்பீர். வார்த்தை சொல்லுகிறது, தக்க காலத்தில் உன் நிலத்திற்கு மழை கொடுக்கவும், அதனால் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசி வழங்கவும், தம் நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார். நீ பல்வேறு இனத்தாருக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய். என் ஆண்டவர் சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தை இது. இதோ தக்க காலத்தில் உன்னுடைய நிலத்திற்கு மழை கொடுப்பேன் என்று சொன்ன இந்த வார்த்தை எந்தெந்த நிலையிலே எந்தெந்த காரியங்கள் எந்தெந்த நேரத்தில் நடைபெற வேண்டுமோ அந்தந்த நேரத்தில் ஆண்டவர் அதை நடத்தி தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதன் வழியாக நம்முடைய பொருளாதாரம் உயரும். அந்த பொருளாதாரம் உயர்வு வருகின்ற பொழுது பொருளாதார பற்றாக்குறைகள் நம்மை விட்டு அகலும் என்பது என் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை. ஆகவேதான் தக்க காலத்தில் உன்னுடைய நிலத்திற்கு மழை கொடுக்க. அப்படியெனில் நாம் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள், நாம் மேற்கொள்ளக்கூடிய தொழில்கள், நாம் மேற்கொள்ளக்கூடிய வேலை அனைத்திலும் ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கிறது, ஆண்டவருடைய பராமரிப்பு இருக்கிறது. விவசாய தொழிலாக இருக்கலாம், கடல் தொழிலாக இருக்கலாம், தனித்தனியாக செய்து கொண்டிருக்கின்ற சிறு குறு தொழில்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களுடைய தொழிலை இன்று ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இப்படி ஆசீர்வதிக்கின்ற காரணத்தினால் நீங்கள் கடன் வாங்க மாட்டீர்கள், கடன் கொடுப்பவர்களாக மாற்றுவேன் அப்படி சொல்லுகிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது இன்று ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்காக, அல்லது தொழில் தொடங்க வேண்டும் என்பதற்காக, அல்லது வீடு கட்ட வேண்டும் என்பதற்காக, திருமணம் நடத்தி வைக்க வேண்டும் என்பதற்காக, மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக அவசர காலத்தில் நான் கடன் வாங்கியிருக்கிறேன். வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாத வேதனையோடு நான் இந்த நேரத்தில் இறைவனின் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். என் ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, இதோ உங்களுடைய கடனை தீர்ப்பதற்கான வழியை நான் உங்களுக்கு உருவாக்கி தருவேன். நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள், வளமை பெறுவீர்கள், அங்கலாய்ப்புகளும் அவமானங்களும் ஏளனங்களும் மாறும் என்று சொல்லுகிறார். இயேசுவே, கடன் பாரத்தால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஜெபிப்போமா? இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்தி கொண்டிருப்பவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவே பல நிலைகளில் நாங்கள் கடன் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாத நிலையிலே வேதனையோடு வெந்து உருகி நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, அந்த கடனுக்காக வட்டி கொடுத்து 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 நாங்கள்
செய்கின்ற அந்த தொழிலில் கிடைக்கக்கூடிய காசை வீட்டுக்குள் வராமல் அந்த 2 கரங்கள் வழியாக வெளியேறி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இதன் வழியாக பொருளாதார இழப்பு, வீட்டிலே கவலை, துன்பம், பிள்ளைகளுக்கு எதுவும் வாங்கி கொடுக்க முடியாத நிலை என்று ஏராளமான வேதனைகள், துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல், நல்ல மருந்து வாங்க முடியாமல், நல்ல உணவு உண்ண முடியாமல், தொழிலை சிறப்பாக செய்ய முடியாமல் நாங்கள் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இதோ இந்த நேரத்திலே, இந்த நாளிலே கடன் வாங்கி கொடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் முடியாத காரியம் எதுவும் இல்லை என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம், நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம், நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். நீ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய் என்று சொன்ன அந்த உயிருள்ள வார்த்தை ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் கொடுப்பதற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பதற்காக நன்றி. அந்த வார்த்தையின் அடிப்படையில் அவர்களுடைய வாழ்வை ஆசீர்வதித்து வளமை மிகுந்த வாழ்வாக மாற்ற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். இந்த இறை வார்த்தையை நீங்கள் கடன் வாங்க மாட்டீர்கள், கடன் கொடுப்பீர்கள் என்ற இந்த வார்த்தையை இந்த நாள் 11 முறை நீங்கள் சொல்லுங்கள். இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி இறைவனுடைய ஆசீரை நீங்கள் பெறுங்கள். இறைவன் கண்டிப்பாக உங்களுடைய கடனிலிருந்து நீங்கள் வெளியேற ஒரு ஆற்றலையும் ஆசீரையும் தருவார். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா. வரம் தருவாயே உருவானவா. தமிழால் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா. வரம் தருவாயே உருவானவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த கல்வாரி பலியை நாம் ஒவ்வொருவருமே கடன் பெற்று அந்த கடனை திருப்பி அடைக்க முடியாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய கருத்துக்கள் நிறைவேற இவர்களுடைய இந்த விண்ணப்பங்களின் மீது ஆண்டவர் இயேசுவினுடைய இரத்த துளிகள் ஊற்றப்பட வேண்டும் என்று இந்த நாளிலே நாம் சிறப்பாக ஜெபிக்க இருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவினுடைய அருள்கரம் இந்த நாளில் இவர்கள் ஒவ்வொருவர் மீதும் நிறைவாக பொழியப்பட வேண்டும் என்று இத்திருப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இத்திருப்பலியானது பாஸ்கர் ஷாலினி கணவர் வெளிநாடு செல்ல, கடை வியாபாரம், உடல் நலத்திற்காக, பேட்ரிக் ஐவின் நிரந்தர வேலை, பிரிந்தவர் இணைய குழந்தை செல்வத்திற்காக, ஜான் பிரிட்டோ ஆன்மீக இளைப்பாற்றிக்காக, ஆல்டன் ஷிபு ரினி மிரியம் குழந்தை செல்வத்திற்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், ஆண்டன் சிஜு பெனிஷா ஆனி குழந்தை செல்வத்திற்காக, சிஸ்டர் யூஜின் நிர்மலா சர்க்கரை நோய் நீங்க, மெர்லின் கோல்டா கடன் தீர, மருத்துவ படிப்பு மற்றும் உடல் நலத்திற்காக, மரிய புஷ்பம் மகள் ரகிலா உடல் நலத்திற்காக, மகன் அகஸ்டின் வேலை வாய்ப்புக்காக, ஆகாஷ் தம்பதியர் குழந்தை செல்வத்திற்காக, ஸ்டார்லெட் மார்பக புற்றுநோய் குணமாக,
சீரஸ் டீனா இணைந்து வாழ, மரிய ஜஸ்டினா திருமண வாழ்க்கை நல்ல முறையில் அமைய, டெனி ஜெயஸ்ரீ கே பிர்லா குடும்ப சமாதானம் கருத்து நிறைவேற, டேனியல் ரூஃபஸ் 10ஆம் வகுப்பு தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற, ரூபி அனன்யா கணவர் தூய்மையாக வாழ்வு நடத்த, மகள் பாவ மன்னிப்பு பெற்று நல்ல முறையில் வாழ, கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக ஒப்புக்கொடுக்கிறார்கள். அதோடு இணைந்து வாசன் நல்ல உடல் நலம் பெற வேண்டும், சிவகலா செல்வம் கடன் தீர வேண்டும், ரீகன் தொழில் ஆசீர்வாதம் மற்றும் ப்ரமோஷன் கிடைக்க வேண்டும், ஹெலன் மேரி சஞ்சீப் சில்வா உடல் நலம் மற்றும் குடும்ப நலனுக்காகவும் படிப்புக்காகவும் இக்கல்வாரி பலியை நாம் ஒப்புக்கொடுக்கிறோம். இவர்களுடைய வேண்டுதல்களோடு இணைந்து நம்முடைய தேவைகளையும் இறைவனுடைய கரங்களில் ஒப்புக்கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நான் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, பல்வேறு இன்னல்களுக்கு இலக்காயுள்ள நாங்கள் எங்களுடைய மனித வலுவின்மையின் காரணமாக எங்களால் வாழ இயலாது என்பதை அறிவீரே. எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் நலமளிக்கவும், இதனால் எங்கள் பாவங்களின் பயனாக நாங்கள் அனுபவிக்கும் துன்பங்கள் அனைத்தையும் உமது அருள் துணையாய் வெற்றி கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உண்மையாகவே நம் சகோதரனை முன்னிட்டு இப்பொழுது நாம் தண்டிக்கப்படுகிறோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 41, இறை வார்த்தைகள் 55 முதல் 57 மற்றும் அதிகாரம் 42, இறை வார்த்தைகள் 17 முதல் 24 முடிய. அந்நாட்களில் எகிப்து நாடு முழுவதும் பஞ்சம் வந்தபோது மக்கள் பார்வோனிடம் வந்து உணவுக்காக ஓலமிட்டனர். பார்வோன் எகிப்தியர் அனைவரையும் நோக்கி, யோசேப்பிடம் செல்லுங்கள், அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று கூறினான். நாடு முழுவதும் பஞ்சம் பரவிய பொழுது யோசேப்பு களஞ்சியங்களை திறந்து எகிப்தியர்களுக்கு தானியங்களை விற்குமாறு செய்தார். ஏனெனில் எகிப்து நாட்டில் பஞ்சம் கடுமையாயிருந்தது. உலகம் எங்கும் கொடும் பஞ்சம் நிலவியது. அனைத்து நாட்டு மக்களும் யோசேப்பிடம் தானியம் வாங்க எகிப்திற்கு வந்தார்கள். 3ஆம் நாள் யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் சொல்கிறபடி செய்யுங்கள், செய்தால் பிழைக்கலாம். ஏனெனில் நான் கடவுளுக்கு அஞ்சுபவன். நீங்கள் குற்றமற்றவர்களானால் சகோதராகிய உங்களில் ஒருவன் சிறைச்சாலையில் அடைப்பட்டிருக்க கூடும். மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தால் வாடும் உங்கள் குடும்பங்களுக்கு தானியம் கொண்டு போகலாம். உங்கள் இளைய சகோதரனை என்னிடம் அழைத்து வாருங்கள். அப்பொழுது நீங்கள் கூறியது உண்மை என்று விளங்கும். நீங்களும் சாவுக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்றார். அவர்களும் அப்படியே செய்தனர். அப்போது அவர்கள் ஒருவர் மற்றவரிடம், உண்மையாகவே நம் சகோதரனை முன்னிட்டே இப்பொழுது நாம் தண்டிக்கப்படுகிறோம். தன் உயிருக்காக எவ்வளவு துயரத்துடன் நம்மிடம் கெஞ்சி மன்றாடினான். நாமோ அவனுக்கு செவிசாய்க்கவில்லை.
நமக்கு இத்துன்பம் ஏற்பட்டதற்கு அதுவே காரணம் என்று சொல்லிக் கொண்டனர். அப்பொழுது ரூபன் மற்றவர்களிடம், பையனுக்கு எத்தீங்கும் இழைக்காதீர்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லவில்லையா? நீங்களோ செவி கொடுக்கவில்லை. இதோ அவனது இரத்தம் நம்மிடம் ஈட்டு கேட்கிறது என்றார். யோசேப்பு மொழிபெயர்ப்பாளன் மூலம் அவர்களிடம் பேசியதால் தாங்கள் சொன்னது அவருக்கு தெரியும் என்று அவர்கள் அறியவில்லை. அப்போது அவர் அவர்களிடமிருந்து ஒதுங்கி சென்று அழுதார். பின்பு திரும்பி வந்து அவர்களோடு பேசுகையில் சிமியோனை பிடித்து அவர்கள் கண்முன்பாக அவனுக்கு விலக்கி விட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உம்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. உம்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. யாழ் இசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தம்புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள். திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். பல்லவி. உம்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கின்றார். மக்களினத்தாரின் எண்ணங்களை குலைத்து விடுகின்றனர். ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். பல்லவி. உம்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். பல்லவி. உம்மையே நம்பும் எங்கள் மீது உமது பேரன்பு இருப்பதாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு. முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயுவின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, வரித்தண்டினவரான மத்தேயு, அல்பேயின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத். இயேசு அந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது, பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியரின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழி தவறிப்போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும் போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கடனாளிகள், கடன் கொடுத்தவர்கள், அதனால் வேதனையோடு தவித்துக் கொண்டிருப்பவர்கள், எந்த காசை வைத்து நான் இதை மீட்டு விடுவேன் என்று தெரியாமல் இருப்பவர்கள், ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவர் இயேசுவினுடைய இரத்த துளிகள் ஊற்றப்பட வேண்டும் என்று இந்த காணிக்கை பாடலோடு இணைந்து நாம் ஜெபிப்போம். எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம்
நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. சகோதர சகோதரிகளே, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற தாகத்தோடு நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் கையளிக்கிற பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களையும் காணிக்கைகளையும் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் பாவங்களின் பயனாக தென்பெறும் நாங்கள் உமது அருள் இரக்கத்தால் விடுதலை பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் ஏறப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று மக்களியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை வேண்டுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இறைமகன் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை கடன் பாரத்தோடு வாழக்கூடிய ஒவ்வொருவருடைய கடன் வலியிலிருந்து விடுதலை தீர வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உம்மை வேண்டுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு அளித்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி மட்டுமே மளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். உயிரோடு எழுந்த ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவரே வழங்கக்கூடிய அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. நீ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய் என்று வாக்குறுதி கொடுத்தவர். இன்று கடன் பாரத்தோடு வேதனைப்படக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நினைவு கூர்ந்து அவர்கள் வாழ்க்கையிலே ஒளியேற்றுவேன் என்ற வாக்குறுதியை கொடுத்து கொண்டிருக்கிறார். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்து வந்துள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் துயரங்களை இரக்கத்துடன் கண்ணோக்கி அருளுமை வேண்டுகின்றோம். நீதியின்படி எங்கள் பாவங்கள் குறித்தான நமது சினத்தை திருமகனுடைய பாடுகளின் பயனாக கனிவுடன் அகற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம்,